இந்தியாவிலேயே சித்தாந்த ரீதியாக பதிலடி கொடுக்கும் ஒரே மாநில கட்சி திமுக என முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். சங்கி படையே வந்தாலும் தமிழ்நாட்டை வெல்ல முடியாது என்றும் அமித்ஷாவுக்கு நேரடி சவால். அடிப்படைய மாற்றம் எதிர்த்து நிற்போம். அவங்களால வெற்றி கொள்ள முடியாதது நம்முடைய தமிழ்நாட்டை மட்டும்தான். அதனால்தான் அமித்ஷா போன்றோருக்கு நம்ம மேல எரிச்சல். மாண்புமிகு அமித்ஷா அவர்களே, நீங்க இல்ல, உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒண்ணும் இங்க பண்ண முடியாது. திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு செல்லுங்கள். திமுக இளைஞரணி நிர்வாகிகளுக்கு கட்சித் தலைவர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். மக்கள்கிட்ட போங்க, அவங்க கூடவே வாழுங்க, அவங்களுக்காக குரல் கொடுங்க. இதுதான் உங்களுக்கான டாஸ்க். அரசியல்ல சொகுசு எதிர்பார்க்காதீங்க. இங்க கடுமையாக உழைக்கக்கூடியவங்களுக்கு தான் இடம் கிடைக்கும். நாடே திரும்பி பார்க்கிற அளவுக்கு தமிழ்நாட்டை முன்னேற்றி இருக்கக்கூடிய நம்முடைய திட்டங்களை பத்தி எடுத்து சொல்லுங்க. மிக ஆபத்தானவர் உதயநிதி என்று புலம்புகிறார்கள் எதிரிகள். உதயநிதி இறங்கி அடிப்பதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து இன்னும் பவர்ஃபுல்லா செயல்படுறாரு. இன்னும் சொல்லணும்னா இறங்கி அடிக்கிறாரு. கொள்கை எதிரிகள் உதயநிதி மோஸ்ட் டேஞ்சரஸ் புலம்புறாங்க. உத்தரப்பிரதேசம், பீகாரில் பாஜகவின் கணக்கு ஜெயிக்கலாம். இது தமிழ்நாடு. குஜராத் மிரட்டல்களுக்கு அஞ்சி பணியும் கட்சியா திமுக என உதயநிதி கேள்வி. நீங்க பீகார்ல வெற்றி பெற்றிருக்கலாம், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், வடநாட்டுல நீங்க வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிடலாம்னு நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. ஏன்னா நிச்சயம் நடக்காது. ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. அதிமுகவை பாஜகவிடமிருந்து காப்பாற்ற வேண்டும். இன்ஜினே இல்லாத கார் அதிமுக என உதயநிதி விமர்சனம். கார்ல பேட்டரி டவுன் ஆனா அதை 4 பேர் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கார்ல இன்ஜினே இல்லைன்னா எவ்வளவு தள்ளினாலும் அது ஸ்டார்ட் ஆகாது. இப்போ பாஜக அப்படின்ற லாரி அந்த இன்ஜின் இல்லாத காரை எப்படியாவது கட்டி இழுத்துட்டு போக பாக்குது. முதல்ல அவர் காப்பாற்ற வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக கிட்ட இருந்து காப்பாற்றணும். தேர்தலில் இளைஞர்களுக்கு கூடுதல் வாய்ப்பு வழங்க வேண்டும். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு உதயநிதி வேண்டுகோள். இந்த நேரத்தில் தலைவர் அவர்களுக்கும் கழகத்துடைய பொதுச் செயலாளர்களுக்கும் ஒரு அன்பான இளைஞர்களின் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள். நிச்சயம் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய இளைஞர்களுக்கு நீங்க போட்டியிட அதிகமாக வாய்ப்பை தர வேண்டும். ஸ்டாலினுக்கு அடுத்து யார் என்ற கேள்விக்கு பதில் உதயநிதி. திமுகவின் எதிர்காலம் பிரகாசமாக உள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் உரை. தளபதி ஒரு காலத்துக்கு முடிந்தால் யார் என்று கேட்டால் அதற்கு அடையாளமாக இன்றைக்கு உதய அவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சில கட்சிகள் அழிந்து போகும் தோன்றும். தமிழ்நாட்டில் எவ்வளவு கட்சிகள் காக்கா தேக்கா மாக்கா கும்பல் கட்சி ஆரம்பிச்சாங்க, ஒரு கட்சி கூட இல்லை. ஆனால் திமுக மட்டும் இருக்கிறது. தமிழகத்தில் விவசாயிகளுடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாட பிரதமர் மோடி திட்டம். ஜனவரி 13ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் காசி தமிழ்ச் சங்கம நிறைவு விழாவிலும் பங்கேற்பார் என்று தகவல். வாக்கு திருட்டுக்கு எதிராக டெல்லியில் பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம் நடத்திய காங்கிரஸ் கட்சி. பாஜகவும் தேர்தல் ஆணையமும் கூட்டணி அமைத்து செயல்படுவதாக ராகுல் காந்தி விமர்சனம். याद रखिए ज्ञानेश कुमार, सुखबीर सिंह सांधू, विवेक जोशी, इलेक्शन कमीशन बीजेपी के सरकार के साथ मिलकर काम कर रहा है. பாஜகவின் தேசிய செயல் தலைவராக நிதின் நபின் நியமனம். தற்போதைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் அறிவிப்பு.
டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோடு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. அரசியல் சூழல், தேர்தல் கூட்டணி விவரங்கள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கவில்லை என்று பேட்டி. தொகுதி பங்கீடு பத்தோ கூட்டணி பத்தோ எதுவுமே நாங்க பேசல. என் யாத்திரை ஜனவரி 9 நிறைவு பண்ணனால நீங்களோ அல்லது பிரைம் மினிஸ்டரோ வரணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டேன். கண்டிப்பா வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அதிமுகவில் இன்று முதல் விருப்ப மனு விநியோகம். டிசம்பர் 23 வரை மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து அளிக்கலாம் என்று அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனு விநியோகத்தை தொடங்கியது அன்புமணி தரப்பு. விருப்ப மனு என்ற பெயரில் அன்புமணி பண மோசடி செய்வதாக ராமதாஸ் தரப்பு குற்றச்சாட்டு. விருப்ப மனுவை கொடுக்க போகாதீங்க, போக மாட்டார்கள், போகாதீங்க. போய் 10,000 ரூபாய் பணத்தை அவங்க ஏமாற்ற பார்க்கிறார்கள். உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவுடைய தலைமையில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி தான் உண்மையான பாட்டாளி கட்சி. கட்சியை உருவாக்கியவர், கட்சியினுடைய நிறுவனர். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை கழகமாக மாற்றிய ஓ பன்னீர்செல்வம். டிசம்பர் 23 ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் பெயர் மாற்றம். ஈரோடு பெருந்துறை அருகே விஜயின் பரப்புரைக்கு காவல்துறை அனுமதி. அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம் என்பதால் 50,000 ரூபாய் கட்டணம் வசூல். ஐம்பத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு புதிய உச்சம் தொட்ட முட்டை கொள்முதல் விலை. மேலும் 5 காசுகள் உயர்ந்து ₹6.25 நிர்ணயம். டெல்லி, ஹரியானா உள்ளிட்ட வட மாநிலங்களில் நிலவும் கடும் பனிமூட்டம். சாலை விபத்துகள், விமான தாமதம் என இன்னல்களை சந்திக்கும் பொதுமக்கள். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி வெற்றி. 5 போட்டிகளை கொண்ட தொடரில் 2-1 என்ற கணக்கில் முன்னிலை. முதல் முறையாக ஸ்குவாஷ் உலகக்கோப்பையை வென்றது இந்திய அணி. சென்னையில் நடந்த இறுதிப் போட்டியில் ஹாங்காங் அணியை வீழ்த்தி அபாரம்.